கேரள பத்திரிகையில பதிவு பண்ணாங்க. அறம்ங்கிற ஒரு திரைப்படம் வந்தது, நினைவு இருக்கா? அதுல வந்து நயன்தாரா வந்து நல்ல மாவட்ட ஆட்சியரா நடிச்சிருப்பாங்க. அந்த காலகட்டத்துல கேரள பத்திரிகை எழுதுறாங்க, நயன்தாரா அறம்ங்கிற திரைப்படத்துல நல்ல மாவட்ட ஆட்சியரா நடிச்சு தமிழ்நாட்டு மக்களுடைய இதயங்களில் இடம் பிடித்து விட்டார். இதை தொடர்ந்து ஒரு திரைப்படத்தில் நல்ல அரசியல் கட்சி தலைவராக நடித்து அதை தொடர்ந்து ஒரு கட்சியை ஆரம்பித்து தேர்தலை சந்தித்தால் வெற்றி பெறுவதும் முதலமைச்சராவதும் உறுதி. ஏனென்றால் தமிழர்கள் சினிமா மோகம் கொண்டவர்கள், நிழலை நிஜமென நம்பக்கூடியவர்கள் அப்படின்னு அந்த பத்திரிகை பதிவு பண்ணியிருக்காங்க. இது எப்படி இருக்குதுன்னா, ஒவ்வொரு தமிழனை பிஞ்சு போன செருப்பால செவினி செவினியா அரைஞ்ச மாதிரி இருக்குது. ஸோ கேரள ஊடகம் வந்து நம்ம எப்படி பார்த்துட்டு இருக்கிறது தெளிவாக அந்த ஐயா சொல்லியிருப்பாரு, கவனிச்சிருப்பீங்க. ஆக்சுவலாக அந்த அறம்ன்ற ஒரு படம் வந்தோடனே எல்லாருக்குமே, நானே பார்த்தேன், சூப்பரான கேரக்டர்னா அந்த கதையை தான் நம்ம ரசிப்போமே தவிர அந்த கதையில் வர நபர் அப்படி உண்மையிலே இவங்க அப்படி தான் அப்படின்னு நம்ம ரசிக்க மாட்டோம். ஏன்னா நமக்கு மூளை மண்டக்குள்ள தான் இருக்கு. எடுத்து 400 கிலோமீட்டர் தள்ளியோ இல்லை 350 கிலோமீட்டர் அடியில் தோண்டி புதைக்க வைக்கல, இல்லை தூக்கி எங்க குப்பையில போயில போடல. அது நம்ம மண்டைக்குள்ள பத்திரமா தான் இருக்கு. ஸோ முடி தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குமே தவிர மண்டைக்குள்ள அந்த மூளை அப்படி பத்திரமா தான் இருக்கு. ஸோ நமக்கு தெரியும், ஓகே இது தப்பு, இது ஒரு படம், படத்தை விட்டு வெளியே வந்துட்டு அவங்க யாரோ நம்ம யாரும், அவனும் மனுஷி நம்மளும் மனுஷி, அவனுடைய ஒரு சொந்த நடப்புலையும் செயல்பாட்டிலையும் தான் அவங்க எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரியும். ஸோ ஒரு சினிமாக்காக என்ன வேணாலும் நடிக்கலாம், சூப்பர் ஹீரோவோட நடிக்கலாம், வானத்தில் பறக்கலாம், பூமிக்குள்ள இப்போ ஊரலாம், மண்புழுவா மாறலாம், பேய் பிசாசா மாறலாம், கடவுளோட மாறலாம், இதெல்லாம் சினிமாவில் பண்ண முடியும். பட் ரியல் லைஃப்ல அவன் ஒரு மனுஷன், அவ்வளோதான். அதை மனுஷனா பார்க்கக்கூடிய பக்குவம் மூளை எனக்கு இருக்கு, நான் மனுஷனை பார்க்குறேன். ஆனால் அவங்களை கடவுளா மாற்றி கடவுளை வரலவுல இவங்க வந்து தமிழ்நாட்டையே மாற்ற போறாங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து அடுத்து ஒரு சிஎம்மா நடிக்கக்கூடிய ஒரு அரசியல் ஒரு படம் எடுத்தாங்கன்னா அடுத்த சிஎம்மா இருக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேரள ஊடகம் நம்மளை பத்தி பெருமையா பேசுது, ரொம்ப பெருமையா பேசுது, ரொம்ப பெருமையா இருக்கு. அந்த மாதிரி இருக்கு. தண்ணி பழந்துட்டு ஒருத்தன் எப்படி கை காட்டினா அவனெல்லாம் செலிபிரிட்டி ஆகிறது, அவனுக்கு என்ன வித்தியாசம்? சாரி, அவருக்கு இவருக்கு என்ன வித்தியாசம்? சன்னி லியோன் வந்தா கூட கூட்டம் வருது, இதை விட அதிகமான கூட்டம்லாம் வருது. நாளைக்கு சன்னி லியோன் அரசியல் என்னாலும் இப்படிதான் போய் ஓட்டு போடுவீங்க போலே. இப்படி மானங்கட்டத்தனமாக, சரி, இப்படி மானத்தை விலை பேசி வித்துக்கிட்டு, அதாவது ஒரு தொண்டராக இருந்தோம்னா என்ன பண்ணணும்? தன்னுடைய உழைப்பை போடணும், விடிய விடிய உட்காந்து போஸ்ட் ஓட்டணும், ஃப்ளெக்ஸ் வைக்கணும், சூடம்பத்தி காட்டணும், நான் வீட்டில் இருக்க அப்பா அம்மாவுக்கு வச்சிருந்த ஆப்ரேஷன் வச்சிருந்த காசெல்லாம் கொண்டு போய் பேனர் வச்சு அவர் படத்துக்கு செலிப்ரேட் பண்ணணும். ஸோ அப்படிலாம் பண்ணியிருக்காங்க, நான் சும்மா சொல்ல, அப்படிலாம் பண்ணியிருக்காங்க, விஜய் அவர்களுக்காக பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படிலாம் பண்ணக்கூடிய ஆட்கள்லாம் பண்ணுவாங்க, இவ்வளோ விஷயங்களை இழக்கலாம். ஆனால் தன் தலையில் இருக்க மூளையை கழட்டி அவர் கூட காலடியில் வைக்கிறது அப்படின்றது வந்து இது ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னு தோணுது. இதை மட்டும் நீங்கள் குறைச்சிக்கலாம், உங்கள் மூளையை உங்கள் மண்டையிலே வச்சுக்கோங்க. அப்படி உங்கள் மூளை உங்கள் மண்டையில இல்லை அப்படின்னா தேடி பிடிச்சி அது எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த மண்டையை திறந்து உள்ள வச்சிருங்க. வைக்க தெரியல அப்படின்னா டாக்டர்கிட்ட போனீங்க அப்படின்னா அவங்க கரெக்டாக சர்ஜரி பண்ணி மண்டைக்குள்ள அந்த மூளை இருக்கா அப்படின்ற செக் பண்ணி ஒரு போட்டு வச்சுப்பாங்க. ஸோ வெளியே எங்கேயும் போடாமல் பார்த்துக்கோங்க. அந்த போட்டை விட்டு அந்த மண்டையை விட்டு வெளியே போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை, எங்களுக்கும் பாதிப்பு தான். ஸோ அதுக்காக தான் எங்களுடைய பாதுகாப்புக்காக தான் நான் சொல்கிறேன், உங்கள் மூளையை எப்பயுமே மண்டைக்குள்ள வச்சுக்கோங்க, வெளியே எங்கேயும் போட்டுறாதீங்க. கீழே விழுந்தா தேடி கண்டுபிடிச்சுக்கோங்க. எங்கிட்ட போட்டு எங்கிட்ட தேடாதீங்க, தேட்டருக்குள்ள போட்டு தேடி உங்கள் மூளையை தேட்டருக்குள்ள விட்டுட்டு வெளியே போய் எங்கிட்ட தேடிட்டு இருக்காங்க, அரசியலில் தேடிட்டு இருக்காங்க. மூளை தேட்டருக்குள்ள கிடக்கு, அதாவது ஹீரோ வெர்ஷிப்புல கிடக்கு. அதில் போய் எடுத்து கழுவி மண்டைக்குள்ள போடுங்க, ஆசிட் ஊற்றி கழுவிட்டு மண்டைக்குள்ள வைங்க. அப்போ தான் ஒரு கரெக்டாக ஒர்க் ஆகும். ரீபூட் பண்ணுங்க, உங்களுடைய கம்ப்யூட்டரை ரீபூட் பண்ணுங்க.